ஒரு முறை விவேகானந்தர் சிகாகோல இருக்கும் பொழுது ஆன்மீக மாநாட்டுக்கு போயிருக்கும்போது ஈவினிங் அதாவது சாயங்கால நேரத்தில் வந்து கொஞ்சம் காலார நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு வெளிநாட்டுக்காரர் நின்றுருக்காரு. அவருக்கு முன்னாடி வந்து ஒரு கும்பல் இருந்திருக்கு. அப்போ விவேகானந்தர் போய் கேட்டிருக்காரு, என்ன ஒரே கும்பலாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து நம்ம பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம பாக்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாராம். எல்லாருமே லைனில் இருந்திருக்காங்க. நம்ம விவேகானந்தரும் போய் லைனில் இருந்திருக்காங்க. இவருக்கு முன்னாடியே ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. வந்து அவர் சொல்றாரு, உங்க பாக்கெட்ல வந்து $5 வச்சிருக்கீங்க அப்படின்னு. இன்னொருத்தரோட பாக்கெட்ல வந்து சிகரெட் பாக்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பாக்கெட்ல வந்து உள்ள வந்து நோட் புக் ஒண்ணு வச்சிருக்கீங்க அப்படின்னு கரெக்ட்டா சொல்றாரு. இப்ப வந்து நம்ம விவேகானந்தர் ஐயாவோட முறை வருது. அவர் போய் நிக்கிறாரு. நின்னோனே பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு, "ஐயா நீங்க போயிருங்க. என்னோட பொழப்ப கெடுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே விவேகானந்தர் கிளம்பி வந்துட்டாராம். அப்போது பக்கத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் போய் விவேகானந்தர் போய் கேட்டிருக்காரு, என்னங்க ஐயா எல்லாருமே பாக்கெட்டில் உள்ள எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் போய் நிற்கும்போது உங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களை போயிருங்க அப்படின்னு சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது விவேகானந்தர் ஐயா சொல்லியிருக்காங்க, அவர் வந்து அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குது. அதாவது நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்களை பார்த்து படித்து சொல்கிற அவர் திறமை இருக்குது. நான் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது என்னோடய பாக்கெட்டில் ஒரு யானை வச்சுருக்கேன், ஒரு மிகப்பெரிய யானையை வந்து என்னோடய பாக்கெட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் நின்னேன். அதை அவர் சொல்லியிருந்தாருன்னா, அதாவது உங்கள் பாக்கெட்டில் யானை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா சுற்றி இருக்கவங்களாம் வந்து அவரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாராம். அதாவது நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் காட்டக்கூடாது. சந்தோஷமோ, துக்கமோ, கவலைகளோ, தோல்வி பயமோ எதுவாக இருந்தாலும் நம்ம மனசில் உள்ளதை முகத்தில் காட்டக்கூடாது. எதிராளிக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன மனநிலை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முகத்தை பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடாது. எப்போதுமே நம்ம எதிராளிக்கோ எதிரே உள்ளவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முகத்தில் காட்டக்கூடாது. வணக்கம்.